ஸ்ரீ 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 ஸ்ரீஓம். எவைக்கு நன்றி நினைக்க வேண்டும்? மனிதர்கள் தமக்கு கிடைத்த அனைத்திற்கும் நன்றி நினைக்க வேண்டும். அது நமது பிறப்பினால் நமக்கு கிடைத்தவையாக இருக்கலாம், நமது உழைப்பினால் கிடைத்தவையாக இருக்கலாம், நமது உறவுகளின் காரணமாக கிடைத்தவைகளாக இருக்கலாம், அது இயற்கையினால் கிடைத்தவைகளாக இருக்கலாம். எனவே கிடைத்த அனைத்திற்குமே நாம் நன்றி நினைத்தவராக இருக்க வேண்டும். இங்கே பிறப்பு என்று வரும்பொழுது தாய் தந்தையர்களுக்கு நாம் முதலிலே நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உடலை நமக்கு அளித்து இந்த புவியிலே நாம் வாழ வழிவகை செய்தவர்கள் அவர்கள். எனவே மிகப்பெரிய நன்றி உடையவராக நாம் இருக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு. அதே நேரத்தில் நமது உறவுகளுக்கு நாம் நன்றி நினைத்தவர்களாக இருக்க வேண்டும். உறவுகள் என்பது இங்கே நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நம் பிறந்த காரணத்தினால் நமக்கு கிடைத்த உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், நமது குருவாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது உறவுகள் என்று வரும்பொழுதே அவர்களுக்கு நாம் நன்றி உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நாம் வாழ்வினிலே சிறந்தவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நன்றி உறவுகளாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நமது இயற்கை நமக்கு அனைத்தையும் கொட்டி கொடுக்கின்றது. அந்த இயற்கைக்கும் நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்த உணவுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்த உடைக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்த இருப்பிடத்திற்கு ஒரு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அனைத்திற்கும் நன்றி உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், இவை கிடைக்காதவர்களின் நிலையை சற்றே நினைத்து பாருங்களேன். உணவு கிடைக்காதவர்கள், இருப்பிடம் கிடைக்காதவர்கள், உடை அவர்களுக்கு அதனுடைய அருமை புரியும். அதே போல்தான் உறவுகளை தள்ளாதீர்கள். அந்த உறவுகள் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மனிதனுக்குத்தான் தெரியும் அந்த உறவுகளின் பெருமை. எனவே நமக்கு கிடைத்த அனைத்துக்குமே நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். நன்றி இல்லாதவர்களை விலங்குகளுக்கு ஈடாகவும் கூற முடியாது. காரணம், விலங்குகளிடத்திலும் நன்றி இருக்கின்றது. அப்படி என்றால் நன்றி இல்லாத மனிதன் புழு பூச்சிக்கு சமமானவனாகத்தான் கருத வேண்டும். நன்றி என்றும் நம் மனதிலே நாம் கொண்டு நடக்க வேண்டும். நன்றி இல்லை என்றால் அங்கே மனிதாபிமானம் போய்விடும். மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான். அங்கே நான் என்ற அகங்காரம் மட்டுமே குடிக்கொள்ளும். எனவே என்றும் நன்றி உடையவர்களாக இருந்து நமது மனிதாபிமானத்தை நாம் வளர்த்து கொள்வோம். ஸ்ரீஓம்.